அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்ரத்தினையும் சேர்த்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் கடகத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி ஆகிறார். தங்களுக்கு சாதகமான கிரகங்கள் ராகு கேது சாதகமாக உள்ளனர். சனி 3ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகிய ரிஷப ராசியை பார்க்கிறார். ஆகவே நோய் நொடிகள் மட்டுப்படும். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். தொழில் துறையில் உழைப்புகள் அதிகம், கூட்டாளிகளிடம் அனுசரணை தேவை. 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். டென்ஷன் அதிகரிக்கும், பரபரப்பாக இருப்பீர்கள், படபடப்பாக இருப்பீர்கள். ஆக சனியினால் அர்த்தாஷ்டம சனி என்பதால் கால் உபாதைகள், மூட்டு உபாதைகள், தோள்பட்டை வலி வரலாம். அடுத்து குரு இதுவரை சாதகமாக இருந்தவர் தங்களுக்கு அஷ்டமத்து ஸ்தானமான கடகராசிக்கு செல்கிறார். நன்மைகள் குறையும், உடல்நல குறைவுகள் உண்டாகும். உடல்நல பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். குரு தன் 5ஆம் பார்வையில் 12ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆகவே தங்களுடைய விரய ராசியில் பார்ப்பதால் வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள், வெளி மாநிலங்களுக்கு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். அடுத்து 7ஆம் பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பீர், சேமிப்பினை தொடர்வீர். அடிக்கடி பிரயாணம் தங்களுக்கு உண்டாகும். 9ஆம் பார்வையாக அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வையினால் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். உடல் ஆரோக்கியம் சற்று மந்தம், சோர்வு. பயணங்களை குறைத்தல் வேண்டும். வீண் பிரயாணங்கள் செல்லப்படாது. பிரயாணங்கள் போது கவனமாக இருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் உண்டாகும். பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். கவனம் தேவை. குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் வரும், ஒற்றுமை குறைவு வரும். நிதானம் தேவை. சுபகாரியம் தடங்களுடன் நிறைவேறும். வீடு, வண்டி, வாகனம் மூலம் சுப செலவுகள் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மைகள். உத்தியோகத்தை பொறுத்தவரை கடினமாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். வேலை பளு தங்களுக்கு அதிகம். அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. நிதானம் தேவை. கட்சிக்குள் தங்களை பற்றி யாராவது சிலர் வேறு சில பழிகளை, வீண் பழிகளை சுமத்தலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். விவசாயத்தை பொறுத்தவரை சுமார்தான், ஆனால் கையை கடிக்காது. கால்நடைகளால் லாபம் உண்டாகும். கலைஞர்களுக்கு நன்மை. கலைஞர்களுக்கு, சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் வரலாம். வெளியூர், வெளிநாடு பயணம் செல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.